ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி டிசைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் சொல்லியிருக்க மாதிரி வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கிங்க அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது என்னோடய அனுபவத்தை பற்றி தான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு, ஒரகடம் படப்பைக்கு நியர்பை சென்டரில் தான் இருக்குது எங்களோட ஏரியா. நாவலூர் ஹவுசிங் போர்டு இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றி ஃபுல்லாக கம்பெனி தாங்க. இது பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் ரூம் எடுத்து தங்கி இங்கே வேலை செய்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வெளியூர் பொண்ணு தான் இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட டாப்ஸ் ஆல்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. 5 டாப்ஸு. நான் வீட்டிலேருந்து வெளியில் இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ டெய்லர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர். எல்லாருக்கும் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. நானும் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிள்ளை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட 5 டாப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் 2மே ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்பர் பாடியை வச்சு எப்படி டாப்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்றதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணு கம்பெனிக்கு போட்டுன்னு போயிட்டு அதை பார்த்து அந்த பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, எங்கே ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கையிலேயே கொடுத்து என்கிட்ட எடுத்துன்னு கொடுப்பாங்க. நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு 4 கஸ்டமர் எனக்கு இப்போ வந்திருக்காங்க. இதே பொண்ணு தான் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு நான் அடுத்து ஃபீட்பேக் கண்டிப்பாக கேட்பேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு. அவங்களும் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு அடுத்த தடவை வரும்போது ஃபீட்பேக் கேட்கும்போதும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பைசாவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் எதிர்பார்க்குறதே நான் சீரியஸாகவே. நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட 5 டாப்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க எடுத்து 6 டாப்ஸில் அர்ஜெண்ட்டாக ஒரு டாப்ஸ் தேவைப்படுதுன்னு வெளியில் எங்கேயோ கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சரியாகவே பிடிக்கலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதையும் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஃபிட்டிங் வைஸ் ஃபீட்பேக் அடுத்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து எடுத்துன்னு கொடுத்த போது தான் இது 4வது கஸ்டமரோடது இது ஆனால் கொடுத்து ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சி. ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியல என்னால். அதனால் இன்றைக்கி டெலிவரி கொடுத்தே ஆகணுன்ட்டு தான் நைட்டில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமராக இருந்தாலும் ஒரு டாப்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அது மூலிமா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபிட்டிங் வைஸ் நல்லா பண்ணி கொடுங்க. ஸ்டிச்சஸ் நல்லா போட்டு கொடுங்க. நம்ம உள்பக்கம் நிறைய டாப்ஸ் ஆல்ட்ரேஷன் அளவு டாப்ஸ்க்கு வரதுலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அது எப்படி தையல் போடுறாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தையல் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக போட்டு கொடுங்க. கஸ்டமர் ஷேப் எதிர்பார்ப்பாங்க. நல்லா இருக்கா நல்லா ஃபிட்டாக இருக்கான்றதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம அதே மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர்ஸ்லாம் கண்டிப்பாக எங்கேயுமே நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. நம்ம எங்கே போயிருந்தாலும் வெயிட் பண்ணி நம்மக்கிட்ட தான் எடுத்துன்னு கொடுப்பாங்க. கரெக்டாக பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்டிச் பண்ணி ஒரு 8:30 9 o'clock ஆகிடுச்சி. நான் அதுக்கு மேலே எழுந்திரிச்சி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் போயிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு 10 o'clock ஆகிடுச்சி. படுக்கலான்னு நினைக்கிற நேரத்துக்கு கரெக்டாக அடுத்த ஒரு 3 பசங்க வந்துட்டாங்க, பிள்ளைங்க. அக்கா அர்ஜெண்ட்டு, எங்களுக்கு நாளைக்கு மண்டேக்கு மார்னிங் கம்பெனிக்கு போகணும், 6 o'clock ஷிஃப்ட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு சுடிதாரு, 2 ஒரு கோட் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் வேண்டான்னு சொல்லாமல் கண்டிப்பாக அவசரத்துக்கு தைச்சி கொடுத்துட்டோம்னா அடுத்து கண்டிப்பாக எந்த கஸ்டமர் எங்கேயும் போக மாட்டாங்க. ஸ்டிச் பண்ணி கொடுத்து விடிய காலைல 6 o'clockலாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.